ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரீத்தி வெங்கட்ராமன். இன்றைக்கி நாம் நெல்லை டு சென்னையில் பீஃப் பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக கிரேவியாக இது சிம்பிள் மெத்தடில் எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கீ யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இதில் 3 பெரிய ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 kg பீஃப் எடுத்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இதில் நாம் பாதி எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா அதில் சேர்க்குறதுக்காக. பேலன்ஸ் உள்ள வெங்காயத்தில் நாம் கசகசா, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, பிரியாணி இலை கொஞ்சம், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது எல்லாமே நாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் வெதமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா 1 ஸ்டார், கொஞ்சம் பிரியாணி இலை, 4-5 முந்திரி, கொஞ்சம் பட்டை. இதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நாம் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் நாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்த அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக பிரியாணியில் சேர்க்குறதுக்காக. இப்போ நாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற 1/2 kg பீஃபை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாஸ் எல்லாமே பீஃப் கூட நல்லா ஆட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நாம் கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் வந்து இப்போ நாம் விசில் வர வைக்க போகிறோம். அதுக்கு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாம் குக்கர் விசில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 7-8 விசில் வர வச்சு எடுத்துருக்கேன். பீஃப் ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அகைன் இது குக் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஃபுல்லாக குக்காக விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு வாட்டர் சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு 2 minutes நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகேங்க, வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி பீஃபில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ரைஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நாம் பேலன்ஸ் வச்சுருந்த கொஞ்சம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் இது கூட சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டாக ரெடி பண்ணாமல் இப்படி இலையவே சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். வாட்டர் நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ நாம் குக்கர் மூடியால் க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் வர வைக்க வேண்டாம், ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக வாசமான பீஃப் பிரியாணி செம டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுறலாம். வாவ், பாருங்கள், செம டேஸ்டியான கமன்னு பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான இந்த பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய் யுவர் டே.